ஹாய் காய்ஸ், இது உங்கள் மங்குவா தமிழ். நம்ம இப்போ எண்டிங் மேக்கரோட பார்ட் 3 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். லியா யூட அனுப்பின லெட்டரை படிக்க கண்டினியூ பண்ணுறா. அதில் லாஸ்ட் லைன் மட்டும் கொரியனில் இருக்குது. அதில் இன்னும் 2 டேஸில் கரெக்டாக 2 பிஎம்க்கு டெம்பிள் ஆஃப் பருணாவோட கன்ஃபஷன் பூத்தில் மீட் பண்ணுவோன்னு இருக்குது. இந்த காடஸ் ஆஃப் பருணா தான் ரகசியங்களை கண்காணித்து பாதுகாக்கிற அமைதியின் கடவுள். இங்கே மக்கள் அவங்க யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே இருக்க பாரங்களை இந்த டெம்பிளோட கன்ஃபஷன் பூத்தில் தைரியமாக மனசு விட்டு சொல்லுவாங்க. அது சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாட்டோட பெரிய ரகசியமாக இருந்தாலும் இந்த கன்ஃபஷன் பூத்தில் பருணாவோட பார்வையில் யாருக்குமே தெரியாமல் பத்திரமா இருக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த டெம்பிள் ஆஃப் பருணா உலகம் பூரா ஃபேமஸான ஒன்று. லியா அதை பார்த்துட்டு இவன் என்ன நம்மளை பாஸ் லைஃப் பூரா செகண்ட் பிளேஸ்னு கலாய்ச்சதுக்காக மன்னிப்பு கேட்க போகிறானான்னு யோசிக்கிறா. சரி, அவுட் பாக்ஸர் சொன்னால் அதில் கண்டிப்பாக ஏதாவது அர்த்தம் இருக்கும்னு நினச்சிட்டு டாலியாட்ட நான் இன்னும் 2 டேஸில் டெம்பிள் ஆஃப் பருணாவில் யூட மீட் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. டாலியாவும் உங்கள் 2 பேரோட பனிஷ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே டேட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்குறா. லியாவும் மனசில் டேட்டா இவன் என்னை லெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கூப்பிடுறான்னு மனசில் நினச்சிட்டு வெளியே சொல்ல முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. டாலியாவும் கவலைப்படாதீங்க, இந்த தடவை நீங்கள் 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறா. லியாவும் என் ஆளை விடுங்கடா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த நாள் அப்படியே முடியுது. அடுத்த சீனில் லியாவும் அந்த டெம்பிளுக்கு வரா. டாலியாவும் டெம்பிள் முன்னாடி லியாவை இறக்கி விட்டுட்டு நான் 30 மினிட்ஸில் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் உங்கள் டேட்டை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. லியாவும் மனசில் இது டேட்லாம் இல்லை, இது வெறும் ஒரு 2 பிளேயர் குவெஸ்ட் தான், ஆமாம் ஒரு 2 பிளேயர் குவெஸ்ட் தான் மனசில் சொல்லிட்டு யூட் சொன்ன இடத்துக்கு வரா. யூடையும் பார்க்குறா. என்ன எல்லோ கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட அப்படின்னு யூட் சொல்கிறான். லியாவும் ஹாய் பாக்ஸர், ஆமாம் இந்த இடத்த எப்படி ரெண்ட்டுக்கு எடுத்தா, இங்கே இருக்க ப்ரீஸ்ட் யாரையாவது மிரட்டினியா என்னன்னு கேட்குறா. யூடு ஹே நான் ஒரு கவுண்டரோட பையன், கண்டிப்பாக நான் மணியை தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். லியா உன்னோட அப்பா நீ இப்போ இப்படி சொல்கிறத கேட்டால் ரொம்ப பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்கிறா. லியோடும் அவர் இன்னும் மான்ஸ்டர் ஹண்ட்லேருந்து வரல, ஸோ அதை பற்றி இப்போ நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். லியா ஆமாம் இங்கே எதுக்கு என்ன வர சொன்னேன், இங்கே தான் ஒன்றுமே இல்லையேன்னு கேட்குறா. யூடும் இங்கே ஒன்றுமே இல்லாமையே உனக்கு லெட்டர்லாம் எழுதி பனிஷ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே கூப்பிட போகிறேன், இங்கே தான் ஹிடன் ஈவெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். லியாவும் லெஜெண்ட் ஆஃப் ஹீரோ கேம் புல்லட்டின்ல இந்த பிளேஸை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லையேன்னு சொல்கிறா. யூடும் ஆமாம் இது கேமில் நானே கண்டுபிடிச்சேன், எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறான். லியாவும் நீ அப்போ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஃபேன் சைட்டில் அப்லோட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறா. யூடும் நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன், யார் எல்லாத்தையும் போய் சொல்லுவா அப்படின்னு கேட்குறான். யூடும் எனக்கு அப்போவே தெரியும் ஏதோ தப்பாக இருக்குன்னு, எவ்வளோ ஈவெண்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் ஏன் நான் செகண்ட் பிளேஸ்லேயே இருந்தேன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறா. சரின்னு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு சரி இங்கே ஹிடனாக என்ன இருக்குது, போன தடவை மாதிரி எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிட்டு ரிவார்ட் ஐட்டம் மட்டும் நீ எடுத்துகிட்டு போக மாட்டேலன்னு கேட்குறா. யூடும் கவலைப்படாத, இந்த தடவை 2 ரிவார்ட் ஐட்டம் இருக்குது, இந்த லைப்ரரியோட கடைசியில் டஞ்சன் புக் வந்து ஹிடனாக இருக்குன்னு சொல்கிறான். இந்த டஞ்சன் புக்கை யூஸ் பண்ணி அந்த புக்குக்குள்ளே இருக்க டஞ்சனுக்கு டெலபோர்ட் ஆக முடியும். அண்ட் யூட் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணால் ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் புக்கும் ஒரு மேஜிக் ஸ்கில் புக்கும் ரிவார்டாக கிடைக்கும். அதில் அந்த மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் புக்கில் ஃபுட் ஒர்க் டெக்னிக் வந்து கிடைக்கும், ஆனால் நான் மெஜிஷியனாக இதை கிளியர் பண்ணதில்லை, அதனால மேஜிக் ஸ்கில் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். லியா உனக்கே தெரியாதான்னு கேட்குறா. யூடும் ஆமாம் அப்படின்னு அந்த டஞ்சனை மெஜிஷியனாக கிளியர் பண்ணுற முதல் பர்சன் நீ தான் சொல்கிறான். லியாவும் ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா, சரி அந்த லைப்ரரி எங்கே இருக்குது, அந்த புக் எங்கே இருக்குது, உடனே அந்த டஞ்சனுக்குள்ளே போவா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கூப்பிடுறா. யூடும் சைடில் பாரு, நீ வரதுக்கு முன்னாடியே அந்த புக்கெல்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன்னு சொல்கிறான். 2 பேரும் அந்த புக்குக்குள்ளேயும் டெலபோர்ட் ஆகுறாங்க. லியா அந்த மேஜிக் ஸ்டோனை காமிச்சு பாத்தியா, போன தடவை என்னால் மேஜிக் மிசைல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சு, ஆனால் இப்போ அப்படி இல்லை, நீ என்னை கூப்பிட்டப்பே இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கமாக பிளான் வச்சிருப்பேன்னு தெரிஞ்சுதான் அதை மறைச்சி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்கிறா. யூடோ ஓ மேஜிக் ஸ்டோன் அதுன்னு கேட்குறான். லியாவும் இது சாதாரண மேஜிக் ஸ்டோன்லாம் இல்லை, என்னோட அப்பா கவுண்ட் சேஸ் அவர் கையால் பண்ண ஹை கிளாஸ் மேஜிக் ஸ்டோன்னு சொல்கிறா. யூடோ அதை கேட்டுட்டு இது கண்டிப்பாக லியாவோட ட்ரம்ப் கார்டாக இருக்கும், ஆனால் கேமில் எல்லாத்தையும் ஃபேன் சைட்டில் உளர்ன மாதிரி இப்பயே முன்னாடியே சொல்கிறான்னு சொல்லி நினைக்கிறான். அது ரொம்ப ஆசம் தான், நீ இப்போ அதை கொண்டு வந்ததுனால நானும் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி கை பூரா பேப்பரோட நிற்கிறான். லியாவும் அதை பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிக் ஸ்டோன் தானேன்னு கேட்குறா. இது ஒரு 1 ஸ்டார் மேஜிக் ஸ்டோன், இது ஒரு 1 டைம் யூஸ் ஐட்டம், இதில் மானா சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதை கிழிச்சா மட்டும் போதும், மேஜிக் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகும். நீ இவ்வளோ பண்ணும்போது நான் என் சைட்லேருந்து சும்மா இருக்க முடியுமா, அதான் நான் எல்லா டைப் மேஜிக் ஸ்டோன்லையும் கையால் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். லியாவும் அதை கேட்டு இதெல்லாம் இவன் எப்படி மனப்பாடம் பண்ணான்னு ஷாக்கில் பார்க்குறா. யூடோ என்ன நீ ஒரு மேஜிக் ஃபேமிலியை சேர்ந்துட்டு இதெல்லாம் உனக்கு அசால்ட்டான மேட்ரு தானே. லியா ஆமாம் கண்டிப்பாக பச்சையாக பொய் சொல்கிறா. யூடோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்தே அவள் பொய் சொல்கிறான்னு தெரியுதுன்னு நினச்சி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்.
சரி, எனக்கு இம்யூனாலஜி இருக்கிறதுனால என்னால மானா யூஸ் பண்ண முடியாது. அதனால எல்லா பேப்பருக்கும் மானா குடு பாப்போம் அப்படின்னு சொல்றான். லியாவும், "ஹே 10 நாள் ஆச்சுடா அந்த சன் பெண்டன்ட் கிடைச்சு. அத யூஸ் பண்ணாம பூஜை ரூம்லயா வச்சிருந்தேன்னு" கத்துறா. யூடும், "நான் ஏற்கனவே சொன்ன மாரி எனக்கு மெதுவா தான் சரியாகும். அதனால கோவப்படாத" அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, உனக்காக நான் மேஜிக் போஷனும், ஆர்மர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். "நீ இதெல்லாம் வேணுக்குன்னே தானே பண்றேன்னு" கத்திட்டு மேஜிக் ஸ்டோர்ல எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்றா. "நான் கேம்ல மேஜிக் போஷன் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இங்க இவ்ளோ குடிச்சதுக்கே என்னோட வயிறு ஃபுல்லா இருக்க மாரி இருக்கு. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு" சொல்றா. இவளும், "சரி சரி விடு, அதான் ஸ்க்ரோல்லாம் சார்ஜ் பண்ணியாச்சுல." "ஆமா, உனக்கு கண்டிப்பா அந்த ஆர்மர் தேவையில்லையான்னு" கேட்குறான். லியாவும், "இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நடக்கிறதே பெரிய விஷயம். என்னால அதெல்லாம் சுமந்துட்டு நடக்க முடியாதுன்னு" சொல்றா. யூட் மனசுல, இதான் லியா ஃபர்ஸ்ட் டைம் டஞ்சன்ல ஃபைட் பண்ண போறா. லாஸ்ட் டைம் அந்த மான்ஸ்டர செயின் வச்சு லாக் பண்ணதுனால, அது பெருசா தெரியல. நான் அவள டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பக்கத்துல மான்ஸ்டரோட சவுண்ட் கேட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. அங்க ராக் டைப் மேஜிக் இருக்கா, காப்லின்ஸ் தான் இருக்கு. யூட் லைட் டைப் மேஜிக் ஸ்க்ரோல யூஸ் பண்ணி, "எல்லோ, நான் உன்ன சூஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். லியாவும் சொன்னோனே ஷாக்ல அப்படியே அவன ஃபாலோ பண்ணி, அந்த காப்லின் கிட்ட ஓடி மேஜிக் மிசைல தான் யூஸ் பண்றா. அந்த மான்ஸ்டர்ஸும் லியாவ நோக்கி வர ஆரம்பிக்குது. லியாவும் கரெக்ட் டைம்க்கு வெயிட் பண்ணி கிரீஸ் மேஜிக்க யூஸ் பண்றா. யூடும் பைண்டிங் ஸ்க்ரோல யூஸ் பண்ணி அந்த காப்லின்ஸ்‌க ஃபுல்லா செயின் வச்சு நகர முடியாம லாக் பண்ணிடுறான். யூடும் இந்த மேஜிக் போஷன்னு குடுக்குறான். "யூட், நீ ரெடி ஆனோனே சொல்லு. லாஸ்ட் டைம் மாரி இந்த மான்ஸ்டர ஃபுல்லா கொன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏறும்னு" சொல்றான். லியாவும், "நான் முதல்ல டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் போஷன் குடிச்சிட்டு இத கொல்லப் போறேன்னு" சொல்லிறா. அப்படியே 2 பேரும் வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ பார்க்குறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் லெவல் அப் பண்ணிட்டு அந்த டஞ்சன்குள்ள நடக்க கன்டின்யூ பண்றாங்க. "என்ன டஞ்சன் இது? இவ்ளோ நீளமா இருக்கு. நான் கேம்ல வெறும் கிளிக் மட்டும் தான் பண்ணுவேன். ஆனா இங்க நடக்கிறதுக்கு என்னோட கால் வந்து பயங்கரமா வலிக்குதுன்னு" சொல்றா. "நான் ஹீல்ஸே போட்டுறக் கூடாதுன்னு" சொல்றா. இவளும் இதே டயலாக்க இன்னும் இவ எவ்ளோ தடவ தான் ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். "யூட், நீ ரொம்ப டயர்டா இருக்கியா? இதுதானே ரியல் டைம் டஞ்சன்ல உன்னோட ஃபர்ஸ்ட் டைம்னு" கேட்குறான். லியாவும் மனசுல, "எனக்கு கடுப்பா இருந்தாலும் நம்ம இருக்க லெவலுக்கு ஒரு டஞ்சன்ல இவ்ளோ நேரம் இருக்கதே ஒரு மிராக்கிள். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் ஒவ்வொன்னும் வேற வேற டைப். ஸோ உண்மையா சொல்லணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கணும். ஆனா யூட் இந்த டஞ்சனோட மேப் மட்டும் இல்லாம இந்த டஞ்சன்ல இருக்க எல்லா மான்ஸ்டரோட டைப்பு, அதோட வீக்னஸ் அண்ட் எல்லாம் எப்படி சமாளிக்கலான்னு ப்ரிப்பேர்டா வந்திருக்கான். அதனால நான் நெனச்ச அளவுக்கு இது கஷ்டமா இல்ல. சொல்றது கஷ்டமா இருந்தாலும், ரேங்க் 1 இருக்கிறதுக்கு நம்ம இவ்ளோ குட்டா இருக்கணுமோன்னு" நெனைக்கிறா. யூடும் அவள பார்த்துட்டு அவளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்தே அவ டயர்டா தான் இருக்கா. ஆனா வெளிய சொன்னா, நான் வந்து கிண்டல் பண்ணுவேனோன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு நெனைக்கிறான். யூடும், "சரி வா, இன்னொரு பிரேக் எடுப்போமான்னு" கேட்குறான். லியா, "இல்ல பரவால்ல. எனக்கு கால் மட்டும் தான் நடந்து நடந்து வலிக்குது. நான் நெறைய மானா போஷன் வேற குடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாம எல்லா லாஸ் கிட்டயும் நீயே எடுத்துட்டு இருக்கன்னு" சொல்றா. யூடு, "அட பாவமே! ஒருத்தர் வாழ்க்கை பூரா செகண்ட் பிளேஸ் தான் எழுதணும்னு விதி இருந்தா யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லு" அப்படின்னு கலாய்க்கிறான். லியாவும், "வாய மூட்றா எருமைன்னு" கத்துறா. யூடும், "சரி அத விட நீ ஓகே தானேன்னு" கேட்குறான். லியாவும் ஆமான்னு சொல்றா. யூடும் சிரிச்சுட்டே, "சரி நம்ம ஃபைனல் பாஸ் கிட்டக்கு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்றான். லியாவும், "சிரிக்கிறத நிறுத்துறியா என்ன? அந்த ரிவார்ட் மட்டும் மட்டமா இருக்கட்டும். உனக்கு இருக்குன்னு" சொல்றா. யூடும், "அப்படிலாம் சொல்லாத. எனக்கு சத்தியமா அதுல என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு" சொல்றான். கரண்ட்டா யூட் லெவல் 8லயும், லியா வந்து லெவல் 7லயும் இருக்காங்க. லியாவும் கொஞ்சம் காம் ஆகிட்டு, "இது நார்மலான ஃபியூரி வுல்ஃப் இல்லைல. அதனால தானே இப்ப உடனே உள்ள போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு கேட்கிறா. "வெல், அப்படி சொல்ல முடியாது. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு மிச்சம் இருக்குன்னு" யூட் சொல்றான். அடுத்த சீன்ல அந்த டோர ஓப்பன் பண்ணி 2 பேரும் உள்ள போறாங்க. அந்த ஃபியூரி வுல்ஃபும் பயங்கரமா நிக்குது. "ஹே, அது நேரா உன்ன தான் பாக்குதுன்னு" யூட்ட சொல்றா. "பார்த்தாலே தெரியுதுன்னு" சொல்றான். "ஹே, அது இங்க தான் அட்டாக் பண்ண வருதுன்னு" லியா கத்துறா. அந்த வுல்ஃப் ஸ்ட்ரெய்ட்டா யூட அட்டாக் பண்ண வருது. லாஸ்ட் செகண்ட்ல அந்த அட்டாக்ல இருந்து 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. யூட், "எல்லோ ஸ்டோர்ம், இது உன்னோட டர்ன்னு" கத்துறான். லியாவும் அவ கையில இருந்த மேஜிக் ஸ்க்ரோல கிழிச்சுட்டே, "உன்ன மாரி வுல்ஃப்லாம் என்னதான் ஃபாஸ்ட்டா இருந்தாலும் அது ஸ்ட்ரெய்ட் லைன்ல மட்டும் தான் அட்டாக் பண்ணும்னு" சொல்றா. மேஜிக் ஸ்க்ரோல தான் கிழிச்சு ஃப்ளோர்ல கிரீஸ் மேஜிக்க வந்து யூஸ் பண்றா. அந்த மான்ஸ்டரோட காலும் செயினால பைண்ட் ஆகி தரையில வந்து வழுக்கி கீழ விழுது. ஃபியூரி வுல்ஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணும். ஆனா அதோட ஒரே வீக்னஸே அதோட சிம்பிள் அட்டாக் பேட்டர்ன் தான். அதனால 2 காலையும் கட்டி போட்டா அதால இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப நம்ம இருக்க லெவலுக்கு அத ரொம்ப நேரம் இந்த மாரி வச்சிருக்க முடியாது. இப்ப மட்டும் அது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம கதை காலின்னு மனசுல நெனச்சுட்டே, "அவுட் பாக்ஸர் ஏதாவது பண்ணு" அப்படின்னு கத்துறா. யூடும் சிரிச்சுட்டே, "சரி இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன்னு" சொல்றான்.
தண்டர் மேஜிக் ஸ்டோல தான் யூஸ் பண்றான். ஏன் என்ன இவன் என்ன அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அட்டாக் பண்றான். இவனை அவன் தண்டர் நான் சொன்னான் அப்படின்னு மனசுல நினைக்கிறா. அந்த பைண்டிங் மேஜிக்கோட செயின் பிரேக் ஆன அடுத்த செகண்ட் இந்த மான்ஸ்டர் லியாவை நோக்கி ஃபாஸ்டா வருது. யூடா அது உன்னை நோக்கி தான் வருதுன்னு கத்துறா. லியாவும் அதை டாட்ஜ் பண்றா. ஏதோ இங்க தப்பா இருக்கு. அவன் எவ்வளவுதான் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணாலும் ஒரு பர்சன் கூட அந்த மான்ஸ்டருக்கு டேமேஜே ஆகாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறா. யூடன் அடிச்சது பத்தல, அது மேல வாட்டர் டைப் மேஜிக் யூஸ் பண்ணுன்னு சொல்றான். லியாவும் சரின்னு மேஜிக் ஸ்டோன் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபால் மேஜிக்கை யூஸ் பண்றா. யூடோ சூப்பர், நான் இப்ப லைட்னிங் மேஜிக் யூஸ் பண்றேன். ஓ வாவ், காம்பினேஷன் அட்டாக் நான் நினைச்சதை விட சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றான். லியாவும் அவனை பார்த்துட்டு எனக்கு இவன் எக்ஸைட்டடா இருக்கதை பார்த்தா இவ்வளவு கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறா. யூடும் தண்டர் தண்டர் அந்த மேஜிக் ஸ்கூல யூஸ் பண்ண கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். லியாவும் என்னோட மண்டையில வேற இவனால தண்டர் சாங் பிஜிஎம் வேற ஓடிட்டு இருக்கு, ஆனா எனக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரியே தோணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசின விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஃபியூரி உல்ஃப் ஒரு லைட்னிங் டைப்னு. அட பாவி, இவ்வளவு நேரமா அதுக்கு சார்ஜ் ஏறி வித்துட்டாடா இருந்தான்னு நினைக்கிறா. அதே டைம்ல அந்த உல்ஃபும் ஃபுல்லா சார்ஜ் ஏறி முடிக்குது. சாரி காய்ஸ், சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கொஞ்ச நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ சேனலில் அப்லோட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மங்வா தமிழ்.